வணக்கம் பசங்களா. இப்போ ஜிஓசியோட 8th லெக்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லெக்சர்ல நம்ம என்ன கவர் பண்ணிருக்கோம்னாக்கா, ஸ்டீரியோ ஐசோமரிசமோட டைப்ஸும் அதோட இன்ட்ரடக்ஷனும் அதோட டைப்ஸ் அதோட ரெண்டு சப் டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஜியாமெட்ரிக் ஐசோமரிசமும் சரி, கன்ஃபர்மேஷன் ஐசோமரிசமும் சரி பார்க்கலாம். இப்போ ஸ்டீரியோ ஐசோமரிசம்னாக்கா, முன்னாடி வந்து ஸ்ட்ரக்சர் ஐசோமரிசம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மாறும்னு சொன்னால, இப்போ ரெண்டு காம்பவுண்ட்ஸ்லயும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மாறுது, அதனால ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறுதுன்னா, ஸ்டீரியோ ஐசோமரிசம் எப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரும் சேமா தான் இருக்கும். ஆனா அது ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து டிஃபரன்ஸ் வந்து காரணம் என்னன்னாக்கா அதோட ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட். இப்போ ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்னாக்கா நீங்க ஒரு 3D பிளேன்ல இருக்கிறீங்க. நீங்க ஒரு அப்படி பண்ணும்போது இப்போ ஹைட்ரஜன் வந்து மேல கீழே அந்த மாதிரி லைக் மாறதும் சரி, அந்த மாதிரி இன்டர் கன்வெர்ட் ஆகுறதும் சரி, இந்த மாதிரி லைக் சேஞ்ச் ஆகுறதுனால தான் அது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறுறது. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறுறது தான் நம்ம வந்து ஸ்டீரியோ ஐசோமரிசம்ல படிக்கிறோம் என்னென்ன. இது வந்து மோஸ்ட் ஆஃப் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல மாறுமே தவிர பட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து அவ்வளோ சேஞ்ச் இருக்காது. ஸ்டீரியோ ஐசோமரிசம்ல வந்து 3 டைப் இருக்கு. ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம், கன்ஃபர்மேஷன் ஐசோமரிசம், அப்புறம் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வந்து அடுத்த லெக்சர்ல வந்து நம்ம பார்க்கலாம். இந்த லெக்சர்ல ஜியாமெட்ரிக்கல் அண்ட் கன்ஃபர்மேஷன் ஐசோமரிசம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் வந்து நம்ம கன்சிடர் பண்றது வந்து ஒரு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் மட்டும் தான். இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது வந்து எது கன்சிடர் பண்றோம்னாக்கா, உங்ககிட்ட இப்போ ஒரு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குனாக்கா, நீங்க அந்த கார்பன் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்க. எந்த கார்பன் மட்டும் இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த பாண்ட் அது அப்படியே ட்விஸ்ட் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு இது நீங்க ரொட்டேட் பண்ணும்போது இப்படி இருக்குமா, அப்படியே இந்த பாண்டும் இப்படி இப்படி லைக் ட்விஸ்ட் ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகுறதுனால இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகுற மாதிரி ஆயிடும். இதனால உங்களுக்கு அந்த கார்பன் கார்பன் ஃப்ரீ ரொட்டேஷன் வந்து இருக்காது. மீன் ஒரு கார்பன் வச்சுட்டு இன்னொன்று கார்பன் வந்து ரொட்டேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண முடியாத அந்த ப்ராப்பர்ட்டி இதனாலதான் உங்களுக்கு வந்து இப்போ இதனால ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம்னு ஒண்ணு வருது. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபார்ம்ஸும் உங்களால லைக் கன்வெர்ட் பண்ண முடியாது. இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன், டூ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஆர் நாட் இன் இன்டர் கன்வெர்டபிள் அண்ட் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரே குரூப் வந்து லைக் ஒரே டைரக்ஷன்ல வந்து லைக் பாயிண்ட் ஆயிட்டு இருக்குனாக்கா அது வந்து சிஸ் ஐசோமர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இதுவே ஆப்போசிட் டைரக்ஷன் வந்ததுனாக்கா இது வந்து டிரான்ஸ் ஐசோமர். இப்போ சில குரூப் வந்து என்ன சொல்லு ரெண்டுத்துமே கூட லைக் சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கும். அது வந்து வேற டைப் ஆஃப் ஐசோமர் ஒன்று இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சிஸ் ஐசோமர்னா என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கா. இப்போ வந்து இங்க வந்து CH3 இருக்கு, இங்கேயும் CH3 இருக்கு. உங்களுக்கு வந்து ரெண்டு CH3 ரெண்டு ஒரே குரூப்பும் உங்களுக்கு ஒரே சைடுல இருந்ததுனாக்கா, ஒரே சைடுன்றது இப்போ நான் இந்த ரெஸ்பெக்ட்ல சொல்றேன். இது நீங்க இது பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்க இருக்கிற காம்பவுண்ட் இப்போ இப்போ இது AB, இது CDன்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து A வந்து B-ஆ இருக்கக்கூடாது, அதே மாதிரி C வந்து D-ஆ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா வந்து உங்களுக்கு ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் வந்து காட்டாது. ஏன்னாக்கா நீங்க ரொட்டேட் பண்றது டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான். இப்ப இருக்கிற ரெண்டு குரூப்பும் உங்களுக்கு சேமா இருந்ததுனாக்கா உங்களால டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது. இந்த மாதிரி எந்த ஐசோமர் உங்களுக்கு தெரியாது. ஸோ இது ரெண்டுமே வந்து GI காட்டாது. இது வந்து நெசசரி கண்டிஷன் என்னெல்லாம் இருக்கணும்னு. இப்ப வந்து இந்த ஏவும் டியும் வந்து ஒரே குரூப்பா இருந்ததுனாக்கா அது வந்து சிஸ் ஐசோமர். இப்போ இங்க இருக்கிற ஏவும் இங்க இருக்கிற இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா இது திருப்பி ஏ, இது பி, இது சி, இது டின்னு வருமா. இதுல பாத்தீங்கன்னாக்கா ஏவும் சியும் ஈக்குவலா இருக்கு. அப்ப இது வந்து டிரான்ஸ் ஐசோமர். ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து லைக் இருக்கு. இங்க CH3 வந்து லைக்
அந்த C11ஓட மேல சைடுல இருக்கு, இது வந்து கீழே சைடுல இருக்கு. ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால இது வந்து டிரான்ஸ் ஐசோமர். இது வந்து டியூப் பியூட்டினோட ஜாமெட்ரிக் ஐசோமர்ஸ். இப்ப அதே மாதிரி உங்களுக்கு வந்து டைக்ளோரோஈத்தீன்ல பாத்தீங்கன்னாலும் அதேதான். உங்களுக்கு இங்க இருக்கிற குளோரின் இங்க இருக்கிற குளோரின் வந்து ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ரெண்டுமே கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இது சிஸ் ஐசோமரா, அதே மாதிரி இது வந்து லைக் வேற வேற டைரக்ஷன் பாயிண்ட் ஆகுதுனால இது வந்து டிரான்ஸ் ஐசோமர். இது செகண்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னாக்கா ஹெச் வந்து இங்க சி எல்லாம் ரெண்டுமே சேம் இல்ல, இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இது ரெண்டுமே ஜிஐ காட்டும் அந்த மாதிரி. இதோட முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன உங்களுக்கு சேர்ந்து இருக்குனாக்கா, இங்க சிஸ்ஐஸ் ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, ரெண்டுமே லைக் ஒரே டைரக்ஷன்ல இருக்க மாதிரி. உங்களுக்கு இந்த சிஸ் ஃபார்ம் வந்து ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் பாயிண்ட் ஆயிட்டு இருந்தனால இது வந்து லைக் ரொம்ப ரிப்பல்ஷன் ஜாஸ்தியா இருக்கும் இதுக்கு. இது ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து ரெண்டுமே இப்போ ரெண்டுமே ஹைட்ரஜன் வச்சுக்கோங்க. ஏ வந்து ஒரு CH3ன்னு வச்சுக்கோங்க, பி வந்து ஹைட்ரஜன் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது ரெண்டு CH3யும் பக்கத்து பக்கத்துல அவ்வளோ கிட்ட வரும்போது அதுக்குள்ள ரிப்பல்ஷன் ஜாஸ்தியா இருக்குமா? ரிப்பல்ஷன் ஜாஸ்தியா இருக்கும் போது இது ரொம்ப லைக் அன்ஸ்டேபிளா இருக்கும். இந்த காம்பவுண்டே கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கும். அதுவே நீங்க வந்து இந்த மத்த டைபோல் மூமெண்ட் சரி அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்ல நீங்க கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். பாயிலிங் பாயிண்ட் ஏன் ஜாஸ்தியா இருக்கும்னாக்கா இதுல வந்து பொலாரிட்டி இருக்கும். இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ இது ரொம்ப எலக்ட்ரோநெட்னு வச்சுக்கோங்க, இது வந்து இப்போ குளோரின் வச்சுக்கோங்க. இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இதுகிட்ட எடுத்துக்குமா, இதுவும் அதுகிட்ட இருக்கும். உங்களுக்கு இந்த காம்பவுண்ட்ல உங்களுக்கு ஒரு பொலாரிட்டி வர்றதுனால இது வந்து பொலாரிட்டி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா டிரான்ஸ் ஐசோமர்ல வந்து அப்படி இருக்காது. இப்போ வந்து இது பார்ஷியல் பாசிட்டிவ் மீன் நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க, இது வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்ஷியல் பாசிட்டிவ் இங்க பார்ஷியல் நெகட்டிவ். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த இருங்க, இப்போ வந்து இப்போ பார்ஷியல் நெகட்டிவ் இருக்கு, பார்ஷியல் பாசிட்டிவ் மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே லைக் போ லைக் ரெண்டு போல்ஸா வந்து உங்களுக்கு இதுவாகுதுல்ல. இது வந்து ஒரு சைடுல பொலாரிட்டி ஒன்று இருக்கு, இன்னொரு சைடுல வேற ஒரு லைக் ஒரே டைரக்ஷன்ல பொலாரிட்டி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது அதோட பாயிலிங் பாயிண்ட் தான் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க ரொம்ப நேரம் ஹீட் பண்ணா உங்களுக்கு வந்து பாயில் ஆகும். அந்த மாதிரி இருக்கும் அது, நிறைய பாயிலிங் பாயிண்ட் வச்சாக்கா. எனக்கு அது டைபோல் மூமெண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இங்க டைபோல் இந்த இப்ப நான் இப்படி காட்டுனா டைபோல் மூமெண்ட். ஆனா இங்க டிரான்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி இருக்குமா அது? இதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி வரும் அது. இது டெல்டா நெகட்டிவ் சொல்லுவாங்க, டெல் பாசிட்டிவ். இதுவும் டெல் பாசிட்டிவ், இது டெல் நெகட்டிவ். இது வந்து எப்படி இருக்குன்னாக்கா நீங்க வந்து இங்க நின்றுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ரைட் சைட்ல வந்து உங்க ஒருத்தன் வந்து பிடிச்சி இப்படி இருக்கிறான், லெஃப்ட் சைட்ல உங்க வந்து பிடிச்ச ஒருத்தன் இருக்கிறான். நீங்க ஓவராலா பார்க்கும்போது நீங்க ஒரே இடத்துல தான் நின்றுட்டு இருப்பீங்க. கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரென்த் இருக்கிற ஆள் தான் ரெண்டு சைட்லயும். அப்போ வந்து உங்களுக்கு சேஞ்ச் இன் பொசிஷன் வந்து அவ்வளோ இருக்காதுல்ல. அதே மாதிரி தான் உங்களுக்கு டைபோல் மூமெண்ட்டும். டிரான்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டைபோல் மூமெண்ட்டே கம்மியா இருக்கும் ரொம்ப, சிஸ் கம்பேர் பண்ணும்போது. இதனாலே என்ன சொல்றது, பொலாரிட்டி கம்மியா இருக்கனாலே இது வந்து நிறைய இன்சால்யூபிளா இருக்கும் இந்த வாட்டர்ல எல்லாம். ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து லைக் டைபோல்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஐ மீன் இந்த டைபோல் மூமெண்ட் அந்த மாதிரி பொலாரிட்டியே இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து இது வந்து இன்சால்யூபிளா இருக்கும். இப்போ நீங்க யூஸ் பண்ற அந்த NaCl
அப்புறம் அந்த மத்த சால்ட்லாம் கூட உங்களுக்கு வந்து நீங்க தண்ணியில போட்டீங்கன்னாக்கா லைக் அயனைஸ் ஆயிடாது, பிளஸ் மைனஸ்னு. இந்த மாதிரி பொலாரிட்டி இருக்கிறதுனால தான் வந்து சாலிபிளா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ பொலாரிட்டியே இருக்காது, அதனால சாலிபிளா இருக்காது இது. இதுல பாத்தீங்கன்னாக்கா சிஸ்ல வந்து மாதிரி சாலிபிளா இருக்கும் அது. அடுத்து உங்களுக்கு டிரான்ஸ்ல வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும் சிஸ்ஸோட. ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ லைக் ஒரு கிறிஸ்டலை வந்து நீங்க பேக் பண்ணும்போது, இப்போ இது வந்து ஒரு கிறிஸ்டல்னு வச்சுக்கோங்க. இதுல நீங்க ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு டிரான்ஸ் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து லைக் ஈஸியா வந்து ஃபிட் ஆயிட்டு இருக்கும். ஏன்னாக்கா அதோட சிமெட்ரி இருக்கிறதுனால. சிமெட்ரின்னு சென்ஸ் என்ன சொல்லுது, இப்போ வந்து இங்க CH3 இருக்கு, அப்புறம் இங்க இங்க ஒரு CH3 இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு CH3 இங்க CH3. ரிப்பல்ஷன் தான் அவ்வளோ இருக்காது கம்பேர் பண்ணும்போது. ஆனா சிஸ்ல வந்து ரிப்பல்ஷன் ஜாஸ்தியா இருக்கனால மெல்டிங் பாயிண்ட் வந்து லைக் கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும் டிரான்ஸோட. இப்ப அடுத்து கன்ஃபர்மேஷன் ஐசோமரிசம் ஸ்டார்ட் பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் ஐசோமரிசம் வந்து நம்ம கன்சிடர் பண்றது கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். இதுல என்ன அட்வான்டேஜ்னாக்கா, இங்க சிங்கிள் பாண்ட் தான் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃப்ரீயா இந்த கார்பன் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் நம்மளோட இஷ்டத்து லைக் இஷ்டம் பொறுத்த மாதிரி நம்ம வந்து லைக் கார்பன் இந்த பாண்ட் வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ற ஒரு இதுனால லைக் அதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து மாறுதுல ஒரு காம்பவுண்டுக்கும் என்னோட காம்பவுண்டுக்கும். அதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் ஐசோமரிசம்ல படிக்கிறோம். இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் ஒரு ஈத்தேன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம உங்களுக்கு வந்து CH3 இருக்குமா, இப்போ வந்து இங்க கார்பன் வந்து ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து இன்னொரு கார்பன் இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் இருக்கிற ஹைட்ரோஜன்ஸ் வந்து ஒரு லைக் வெறும் ஒரு குச்சி மாதிரி வச்சு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குமா அது? இது ஃப்ரண்ட்ல இருக்கிறது, இது வந்து பின்னாடி இருக்கிறது. இப்ப ரெண்டுத்துக்குமே நடுவுல வந்து ஒரு பாண்ட் வந்து இங்க ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன்ல, இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணாம லைக் இப்படி வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். இது பேர் வந்து நியூமன் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. கார்பன் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் பால் மாதிரி வச்சுக்கிட்டு, ஹைட்ரோஜன்ஸ் ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து லைக் கம்பேர் பண்றோம். ஒரு ஆங்கிளா வச்சு மாத்தலாம் இப்படி இருப்பாங்க. இது வந்து நியூமன் ப்ரொஜெக்ஷன். அப்புறம் சார்ஸ் வந்து எப்படின்னாக்கா, நார்மலா நீ வந்து கார்பனையும் லைக் ஒரு நோட் மாதிரி வச்சுக்கிறீங்க. இங்க ஒரு கார்பன் இப்படி இருக்குனாக்கா, அப்புறம் இங்க ஒரு இன்னொரு கார்பன் இருக்கு, இது ரெண்டுமே ஜாயின் பண்ணா ஒரு சிங்கிள் பாண்ட். அதோட உங்களுக்கு வந்து ஒரு ஹைட்ரோஜன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி லைக் பாண்ட் இருக்குது. இங்க ஹைட்ரோஜன் ஹைட்ரோஜன் ஹைட்ரோஜன், அப்புறம் இங்க ஹைட்ரோஜன் ஹைட்ரோஜன் ஹைட்ரோஜன். இங்க இருக்கிறது கார்பன், இங்க இருக்கு மீதி இருக்கிற ஹைட்ரோஜன். இது வந்து ஸ்டார்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டார்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரெப்ரசன்டேஷன். டேஷ் எட்ஜ் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற லெக்சர்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். டேஷ்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து லைக் உங்களுக்கு இந்த வெட்ஜ் இருக்குல்ல, இந்த வெட்ஜ்னாக்கா உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி வர மாதிரி இது. இதுவே இந்த டேஷ்ல இருக்குதுல்ல, இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்றது வந்து இந்த உங்க இப்போ ஒரு போன் வச்சிருக்கீங்கன்னாக்கா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஹைட்ரோஜன் வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற அந்த லைக் நார்மலா லைக் ரெப்ரசன்ட் பண்ண ஹைட்ரோஜன் வந்து அதே பிளேன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ற போனோ லேப்டாப்போ அதே பிளேன்ல இருக்கிற மாதிரி. திருப்பி சொல்றேன், இங்க வெட்ஜ்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்கிரீனுக்கு முன்னாடி உங்களுக்கு வர மாதிரி, இங்க டேஷ்ல போட்டு வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் பின்னாடி அந்த மாதிரி. இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணா வெட்ஜ் டேஷ் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து இதுலயே ரெண்டு டைப் இருக்கு. கன்ஃபர்மேஷன் லைக் மோஸ்டா நம்ம இந்த இதுல பாக்குறது வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டாகர்ட், அடுத்து வந்து எக்லிப்ஸ்டு. எக்லிப்ஸ்னாக்கா நீங்க வந்து இப்போ எங்கது இந்த இது பாருங்க, நீங்க ஒரு கார்பன் முன்னாடி வச்சுட்டு இன்னொரு கார்பன் வந்து பின்னாடி வச்சு பாத்தீங்கன்னாக்கா அப்படியே
ஃபுல்லா அலைன் ஆன மாதிரி இருக்கும் அது. உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது. லைக் பாண்ட் எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும் அது. இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் வந்து ஒரே லைன்ல இருக்கும். இந்த ஹைட்ரஜனும் அப்படியே ஒரே லைன்ல, இதுவும் ஒரே லைன்ல. கார்பன் கார்பன் வந்து அப்படியே ஓவர்லாப் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் நீங்க வந்து எக்லிப்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இதுவே ஸ்டாகர்னாக்கா உங் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். டைஹெட்ரல் ஆங்கிள். டைஹெட்ரல் ஆங்கிள் வந்து இப்போ உங்ககிட்ட 2 கார்பன் வந்து லைக் இப்படி பிளேன்ல வச்சிருக்கோம்ல, இந்த நியூமன் ப்ரொஜெக்ஷன்ல வந்து இந்த மாதிரி 2 கார்பன் வச்சுட்டு இந்த 2 ஹைட்ரஜனுக்கும் இருக்கிற ஆங்கிள் டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து டைஹெட்ரல் ஆங்கிள் சொல்லுவோம். இங்க இருக்கிற ஆங்கிள் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா 0 டிகிரிஸா, ஏன்னா ரெண்டுமே அப்படியே ஓவர்லாப் ஆகிற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 60 டிகிரி ஆங்கிள் சேஞ்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். இது 120நாக்கா இது பாதி எடுத்த மாதிரி தானே இருக்கு. ஸோ 60 டிகிரி. அதுவே நீங்க இந்த ஹைட்ரஜனை இந்த ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணீங்கன்னாக்கா இது டோட்டலா 180 டிகிரி சேஞ்ச் இருக்கு. இது பேர் வந்து ஆன்டைன்னு. ஆன்டைனாக்கா ஸ்டாகர்ட் ஃபார்ம். ஸோ ஸ்டாகர்ட் ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு 180 டிகிரி வந்து இது இருக்கும், டைஹெட்ரல் ஆங்கிள். இதே எக்லிப்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா 0 டிகிரி டைஹெட்ரல் ஆங்கிள் இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? இது வரைக்கும் நம்ம இது வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஸ்டாகர்ட்னாக்கா உங்களுக்கு வந்து இதுல ரிபல்ஷன் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னாக்கா ரெண்டு இருக்கிற குரூப்ஸ் எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இதுக்கும் இதுக்கும் அவ்வளவு ரிப்பல்ஷன் வந்து இருக்காது. இது கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஸ்டாகர்ட் வந்து லைக் இதுல வந்து ஈத்தேன்ல வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனது. ஆனா எக்லிப்ஸ் ஃபார்ம்ல வந்து ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் இருக்கனால, மீன் ஒரே மாதிரி அலைன் ஆகுறதுனால இங்க ரெண்டுத்துக்கும் ரிப்பல்ஷன் வந்து கொஞ்சம் இருக்கும். அதனால ஸ்டாகர்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கும் எக்லிப்ஸோட. இங்க இந்த மாதிரி என்ன சொல்லு, நீ ஒரு ஆங்கிள் மாத்தவும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து வருமா? இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வர்றது தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மர்ஸ் சொல்லுவாங்க. இங்க இதுக்கு பாருங்க, கன்ஃபார்மர்ஸ். இப்ப அடுத்து இதோட எனர்ஜி வர்சஸ் ஆங்கிள் இது பார்க்கலாம். ப்ரொஃபைல் இது வந்து உங்களுக்கு வந்து இப்ப ஆங்கிள் மாத்த மாத்த உங்களுக்கு அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மாறுமா? இப்ப ரெண்டுமே ஒரே இதுல வைக்கிறோம்னாக்கா ரெண்டுத்துக்கும் ரிப்பல்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஜாஸ்தியா இருக்குமா? பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கம்மியா இருந்ததுனாக்கா அந்த காம்பவுண்ட் தான் ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். இது எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டுமே லைக் ஆப்போசிட் ஒரே மாதிரி அரையில ஆனதுனால ரிப்பல்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்குனாக்கா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாஸ்தியா இருக்கும் போது எக்லிப்ஸ் வந்து இங்க இருக்கா 0 டிகிரிஸ்ல, அப்படியே உங்களுக்கு வந்து லைக் ஆங்கிள் மாத்த மாத்த அந்த ரிப்பல்ஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சுனே வரும். குறைஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஃபார்ம் எங்க இது இந்த ஃபார்ம் வந்து போயிடும். அது இங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருப்பி அந்த 180 டிகிரி இது மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு ரிப்பல்ஷன் வந்து அவ்வளவு திருக்காது. உங்களுக்கு இங்க இருக்கிற உங்களுக்கு வந்து ரிப்பல்ஷன்ஸே அவ்வளவு இல்லாதனால இந்த 60 டிகிரில வந்து ஸ்டாகர்ட் ஃபார்ம்ல இருக்கா, இங்கேயும் இங்கேயும் இருக்கிற ஹைட்ரஜனால. அதே மாதிரி திருப்பி நீங்க வந்து லைக் ஆங்கிள் வந்து திருப்புறீங்க, திருப்பி இங்கேயும் ரிப்பல்ஷன் வரும். அந்த மாதிரி திருப்பி எனர்ஜி அதிகமாகி கம்மியாயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இதுதான் அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் டைஹெட்ரல் கிராஃப் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுல நீங்க பார்த்து சொல்ல ஸ்டாகர்ட் வந்து லைக் ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஃபார்ம் எக்லிப்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஆனா இது வந்து லைக் சில கேசஸ்க்கு வந்து லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது இப்ப வந்து பியூட்டேன்ல வச்சுக்கோங்க. பியூட்டேன்ல எப்படி இருக்குனாக்கா, இப்ப பியூட்டேன்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி இருக்குமா, CH3 CH2 CH2 CH3னா இங்க நம்ம கன்சிடர் பண்றது வந்து இங்க இருக்கிற அந்த கார்பன் கார்பன் நடுவில் இருக்கிற இந்த இந்த சிங்கிள் பாண்ட் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இது கன்சிடர் பண்ணும் போது உங்களுக்கு மொத்தமா 4 டைப் ஆஃப் இது இருக்குமா?
ரெண்டுமே ஸ்டாகர்டா ஒண்ணு. ஸ்டாகர்ட்லயே உங்களுக்கு வந்து 2 டைப் வரும். அந்த மாதிரி. அப்புறம் ரெண்டுமே எக்லிப்ஸ்டா இருக்குது. இது ஃபுல்லி எக்லிப்ஸ்னாக்கா உங்களுக்கு இருக்கிற CH3யும் சரி, இங்க இருக்கிற CH3யும் சரி, ஒரே குரூப் வந்து அப்படியே ஒரே அலைன் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அப்படியே ஒரே குரூப் வந்து ரிப்பீட் ஆயிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் அலைன்மெண்ட் இருக்க மாதிரி இருக்குது தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லி எக்லிப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுல்லி எக்லிப்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கிறதுல லைக் மோஸ்ட் அன்ஸ்டேபிள் ஃபார்ம்னு சொல்லுவாங்க இந்த பியூட்டேன்ல. அடுத்து காஸ் ஃபார்ம். காஸ் ஃபார்ம் வந்து நீங்க வந்து ஒரு ஆங்கிள் வந்து லைக் ஃபில் பண்றீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இதுக்கும் இருக்கிற இங்க CH3 இருந்து ரிப்பல்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும்ல. இது வந்து லைக் இங்க இருந்து மத்த ஃபார்ம் போறது வரைக்கும் உங்களுக்கு வந்து காஸ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இங்க 0ல இருந்து இது வந்து ஒரு 60 வரைக்கும் ஒரு 120 வரைக்கும் போறது வந்து உங்களுக்கு வந்து காஸ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இப்ப அடுத்து இதுக்கு வந்து ரிப்பல்ஷன் தான் அவ்வளவு இருக்காது. சொல்ல போனா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். ஃபுல்லி எக்லிப்ஸ் கம்பேர் பண்ணும்போது வந்து கம்மியா இருக்கும். பார்ஷியலி எக்லிப்ஸும் அதே மாதிரிதான். உங்களுக்கு வந்து வேற வேற குரூப் இருக்கும். இப்ப CH3 இருக்கு, அப்புறம் இங்க ஹைட்ரஜன் இருக்கு. ரிப்பல்ஷன் இருக்கும், ஆனா ஃபர்ஸ்ட் இருந்த ஃபுல்லி எக்லிப்ஸ் அளவுக்கு இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது வந்து பார்ஷியல் எக்லிப்ஸ். அப்புறம் ஆன்டி ஃபார்ம் நடக்க ஸ்டாகர்ட் ஃபார்ம் அப்படின்னாக்கா ரெண்டு ரெண்டு ஒரே லைக் ரிப்பல்ஷன் கொடுக்குற குரூப் வந்து ஆப்போசிட் 180 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்குது. இங்க CH3 இருந்து முன்னாடி இருக்குனாக்கா இன்னொன்று CH3 இருந்து அதோட கீழே இருக்கு அந்த இன்னொன்று கார்பனோடது. இந்த மாதிரி லைக் இது கம்பேர் பண்ணும்போது ரிப்பல்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதுக்கு. ஸோ இதோட நீங்க அதே மாதிரி நீங்க எனர்ஜி ப்ரொஃபைல் வந்து இதுல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது இருக்கா, ஸ்டாகர்ட் ஃபார்ம் இருக்கா. ஸ்டாகர்ட் ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு வந்து ரிப்பல்ஷன் இருக்குல்ல இது ஜாஸ்தியா இருக்கும். இது எக்லிப்ஸ் ஃபார்ம். எக்லிப்ஸ் ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு ரிப்பல்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா, ஃபுல் எக்லிப்ஸ் இது. அந்த ஃபுல் லைக் ஹையஸ்ட் இதுல இருந்து அப்படியே ஃபுல்லா இங்க சரிஞ்சுக்கிட்டு வரும். அடுத்துதான் உங்களுக்கு வந்து காஷ் ஃபார்ம் வரும். இது ஃபுல்லா லைக் இந்த காஷ் ஃபார்ம் வந்துட்டு திருப்பி வந்து உங்களுக்கு இது வந்து ஏறும். இது வந்து ஒரு 60 டிகிரி போனதுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி ஒரு 120 டிகிரி. 120 டிகிரில வந்து இங்க CH3 இங்க CH3 ரிப்பல்ஷன் இருக்கும், ஆனா லைக் ஸ்டார்டிங் இருந்த அளவுக்கு இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் இங்க. இது வந்து பார்ஷியல் எக்லிப்ஸ். பார்ஷியல் எக்லிப்ஸ் வந்து திருப்பி நீங்க வந்து லைக் ஆங்கிள் மாத்த இது வந்து 180 டிகிரி போகுமா. 180 டிகிரி போகும்போது உங்களுக்கு வந்து இது ஸ்டாகர்ட் ஃபார்ம்ல இருக்குமா. ஸ்டாகர்ட் ஃபார்ம்ல வந்து இங்க CH3னாக்கா அந்த ஆப்போசிட் சைட்ல மேல CH3 வச்சுக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு இருக்கிற ரிப்பல்ஷன் வந்து இருக்கிறதே ரொம்ப கம்மியா இருக்கும் அது. ஸோ இது வந்து லோயஸ்ட் இது. திருப்பி நீங்க வந்து லைக் கொஞ்சம் ஆங்கிள் திருப்பும் போது பார்ஷியல் எக்லிப்ஸ் வரும். திருப்பி எனர்ஜி வந்து ஜாஸ்தி ஆகும். அப்புறம் காஷ் ஃபார்ம் வரும் 60 டிகிரி, இந்த மாதிரி 300 டிகிரி வச்சுக்கோங்க. 60 300 ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்புறம் திருப்பி உங்களுக்கு 360 போகும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லி எக்லிப்ஸ் வரும். இதுல பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாகர் தான் ரொம்ப ஹை ஸ்டேபிளா இருக்கிறது மத்த இதுவோட. இப்ப அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு கேஸ். இதுல என்னன்னாக்கா உங்ககிட்ட இப்போ ஒரு இத்திலின் கிளைகால்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி கொடுத்துருக்கேன்னா இதுல வந்து நீங்க வந்து அதே இங்க கார்பன் கார்பன் பாண்ட் வந்து நீங்க வச்சு நீங்க ரொட்டேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு இங்க கார்பன் OH இருக்கும், அப்புறம் கார்பன் OH இருக்குமா. இப்ப வந்து நீங்க கம்பேர் பண்ணும்போது எக்லிப்ஸ் ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு அவ்வளோ லைக் ரிப்பல்ஷன் ஜாஸ்தியா இருக்கும், ஆனா லைக் ஓரளவுக்கு அவ்வளோ ஒன்றும் அன்ஸ்டேபிளா இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். அடுத்து காஷ் ஃபார்ம்ல வந்து இங்க வந்து OH இருக்குனாக்கா ஒரு குறிப்பிட்ட லைக் 60 டிகிரி ஆங்கிளுக்கு அப்புறம் தானே இங்க இன்னொரு OH இருக்கு. நீங்க ஹைட்ரோஜன் சரி, ஹைட்ரோஜன் வந்து ஒன்று ஆக்சிஜன், நைட்ரோஜன், ஃப்ளோரின், அப்புறம் அப்பப்போ லைக் ரேரா இருக்கும் போது குளோரினோட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் வர்றது வந்து ஹைட்ரோஜன் பாண்டிங் வந்து ஞாபகம் வரணும். ஹைட்ரோஜன் வந்து ஆக்சிஜன் சரி, ஃப்ளோரின் சரி, நைட்ரோஜன் சரி, அதோட வந்து
ஹைட்ரஜன் பாண்டிங் பண்றதுனால அது வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும் இன்னும். ஸோ இந்த நீங்க காஷ் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னாக்கா எங்க ஹைட்ரஜன் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ஹைட்ரஜனோட மீன் ஆக்சிஜனோட ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆயிருக்குமா. இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆனதுனால இது கொஞ்சம் ரொம்ப இது வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். இந்த காஸ் கன்ஃபர்மேஷன் வந்து இருக்கிறதுல ஸ்டேபிள் இந்த இதுல. இதுவே இந்த ஸ்டாகர்ட் ஃபார்ம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஆப்போசிட் இதுல இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங்கே இருக்காதுல்ல. ஸோ இது வந்து லைக் அவ்வளோ ஸ்டேபிளா இருக்காது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலனாக்கா அதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. அடுத்த லெக்சர்ல வந்து சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.